வண்ணம் அங்கே கண் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்னா ஒரு டேப் ரெக்கார்டர் சர்வீஸ் டெக்னிக். இது பார்த்தீங்கன்னா நேஷனல் பேனசோனிக் 5310 மாடல் நம்பர் 5310 ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் மெமரி கியூ, அதாவது நேம்டு செட்டு. நேஷனல் பேனசோனிக்ல இது வந்து ஒரு சூப்பர் செட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எஃப்எம் கிடையாது, ஷார்ட் வேவ், மீடியம் வேவ் இவ்வளோதான் இருக்குது. டேப் ரெக்கார்டர் இருக்குது. இதில் மெமரி கியூங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப். அதாவது நம்ம வந்து எந்த இடத்துல எந்த பாட்டு வேணுமோ அந்த இடத்துல வச்சு ரிவைண்ட் பண்ணணும்னா அந்த பாட்டு கரெக்டாக போயிடும். இந்த டேப் ரெக்கார்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நம்ம ப்ளே பண்ணும்போது வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா கரெக்டான ஸ்பீடில் சூப்பராக பாடுது. வால்யூமை கூட்டி வச்சுட்டு ப்ளே பண்ணோம்னா பாட்டு வந்து இழுக்குது. இது என்ன ப்ராப்ளம், இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ சவுண்டை கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன், கரெக்டான ஸ்பீடில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நான் சவுண்டை கூட்டுறேன் பாருங்க. சவுண்டை கூட்டணும்னா ஸ்பீடு குறையுது. இது எதனால இந்த ப்ராப்ளம், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இந்த செட்டோட வந்து பவர் சப்ளை இங்கே இருக்குது. இதுதான் இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர். இது என்னன்னா 9 வோல்ட் 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். நமக்கு சில இதில் வந்து வோல்டேஜ் எல்லாம் போட்டிருக்காது. அப்படி வோல்டேஜ் போடலைன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வந்து நம்ம எத்தனை பேட்டரி போடலான்னு சொல்லி பார்க்கணும். இதில் 6 பேட்டரி போடலாம். 6 பேட்டரினா ஒரு பேட்டரி வந்து 1.5 வோல்ட், அப்படின்னா 6 பேட்டரி வந்து 6 × 1.5 9 வோல்ட் வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கண்டிப்பாக 9 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். நான் இதில் வோல்டேஜ் எப்படி வருதுன்னு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ வருது பாருங்க, 9 பாயிண்ட். ஸோ 8 பாயிண்ட் சம்திங் 9 பக்கத்தில் வரும். 8.6 7 9 அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அரௌண்ட் 9 வோல்ட் இருக்குது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணிவிட்டு வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். செவன் பாயிண்ட். ஸோ 9 இருக்கு. இப்போ நான் சவுண்டை கூட்டுறேன் பாருங்க. சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஸோ 6 பாயிண்ட் சம்திங் இருக்கும்போது இந்த மோட்டர் வந்து ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதனால இவங்க சிலருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோட்டரோட ஸ்பீடை கூட்டணும்னு சொல்லி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, சவுண்டு கம்மியாக வைக்கும்போது மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். அதனால அது சொல்யூஷன் கிடையாது. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட வோல்டேஜை கூட்டணும். நீங்கள் வோல்டேஜை 9க்கு மேலே கொடுத்தீங்கன்னா இந்த போர்டு போயிடும். வோல்டேஜ் வந்து கரெக்டாக 9 தான் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியர் பத்தல. ஏன்னா 1 ஆம்பியர் இப்போ இந்த போர்டு வந்து வீக் ஆனதுனால 1 ஆம்பியர் காணல. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூடுதல் கொடுக்கணும். நான் 2 ஆம்பியர் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்க. 2022 வந்து நம்ம சேனல் வந்து பிளாக் ஆகி போச்சு. ஸோ அந்த டைமில் மெம்பர்ஷிப் எல்லாம் கேன்சல் ஆகி நம்ம நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தோம். அந்த டைமில் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தோம், அது மாதிரி நிறைய வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். சேல்ஸில் வந்து டிஸ்கவுண்ட், அது மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய ஆஃபர் இருந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறோம், ஸோ எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் போடுங்க, ஃப்ரீ கிஃப்ட்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மெம்பர்ஷிப் ஆஃபர் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்குறேன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது, இது நம்ம சேனலில் கடைசியாக போட்ட ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து சேல்ஸ் வீடியோ. நான் சொல்லுவேன், இந்த ரேட்டை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட திருப்பியும் இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பார்க்க தெரியல. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பாருங்க, மோர் தெரியுதா? இந்த மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் டிஸ்கிரிப்ஷன். திஸ் ஐட்டம் ஹேஸ் பீன் சோல்ட் அவுட், போஸ்டட் அட் 5:25 PM
அண்ட் சோல்ட் அட் 6:50 PM. அதாவது 5:25 போட்டு 6:50 இது சேல் ஆயிருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் 9444869922. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். இதில் இன்னும் ரீட் மோர் இருக்கும். ஸோ நிறைய இருந்ததுன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். இது வேண்டாம்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதாக இருக்குது மோர், பழையபடி இந்த மோர் இருக்குது. இந்த மோரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. 4 டைப்பான மெம்பர்ஷிப் இருக்குது. சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட். ஸோ இந்த மாதிரி 4 மெம்பர்ஷிப் இருக்குது. ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதில் நம்ம இருக்குது. 5%லேருந்து 20% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்குனீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்குனீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு அதில் 200 டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ மெம்பர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க, இது கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். என்னென்ன மெம்பர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பவர் சப்ளை நான் கட் பண்ணி விட்டுறேன். இதான் இதுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய பவர் சப்ளை. நான் அதை எடுத்துட்டேன், கட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் போடக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், 9 வோல்ட் 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் ப்ளஸ்ஸை நான் ப்ளஸில் கொடுக்குறேன். நான் இதை ரெக்டிஃபயர் போட்டு டிசியாக மாற்றி தான் இதில் கொடுக்குறேன். மைனஸ் ஒயர் இங்கே இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி சின்ன ப்ராப்ளம் தான், டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியர் பத்தல. அதே 9 வோல்ட்டில் நம்ம இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நான் சப்ளை கொடுக்குறேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள். சூப்பர், நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய அந்த மெயின் கார்டு ஒயரை கட் பண்ணி இதில் கொடுத்துட்டு இங்கேருந்து வரக்கூடிய டிசி வோல்ட்டை இதில் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோன்னா நமக்கு இந்த செட்டு வந்து ஃபுல் ஒர்க்கிங் செட்டு, நல்ல குவாலிட்டியான செட்டு, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆனால் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்